ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் தேவன் நம்மை சந்திக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நேற்று தினத்தில் கூட என்னுடைய திருச்சபையில் நடந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தில் திரளான மக்கள் அமர்வதற்கு, சபைக்குள்ளே அமர்வதற்கு இடமில்லாத அளவுக்கு ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த அத்தனை மக்களுக்கும் கிரியினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. சில புகைப்படங்களை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? நீங்களும் கடந்து வாங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். மேலானவைகளை நீங்கள் நாடுகிறது மாத்திரமல்ல, நாடும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். விடுதலையோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கடந்து வாங்க, கூட்டங்களுக்கு கடந்து வாங்க. ஒருவேளை நீங்கள் எங்கேயும் சபைக்கு போகலை அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய சபை ஆராதனைக்கு கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த கிழக்கு தாம்பரத்தில் தலைமை சபையும் புதுப்பாக்கம் என்கிற பகுதியில், கேளம்பாக்கம் புதுப்பாக்கம் அந்த பகுதியில் என்னுடைய கிளை சபையும் இருக்கிறது. 2 இடத்திலே ஆராதனை நடக்கிறது. கடந்து வாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ஒரு ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை என்று சொல்கிறான் தானியேல். அந்த 21 நாட்களும் உபவாச நாட்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட இன்றைக்கு தேதி 11/10 ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 2 நாட்களே இருக்கிறது அல்லவா? 14ஆம் தேதி சாம்பல் புதன் ஆரம்பிக்கப்பட போகிறது. லென்த் நாள் ஆரம்பம். இந்த லென்த் நாளில் கூட அநேகர் உபவாசம் இருப்பீர்கள். அநேகர் பாசிங்கோடு இருந்து ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள். இங்கேயும் இந்த தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் இந்த 21 நாள் அளவும் ருசிகரமான அல்லது வாசன திரவியங்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை, நான் சாப்பிடுவதில்லை, அதை பூசிக்கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கடந்து வருகிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட மனுஷனாக பிறந்தா ஒரு படிக்கிற பிள்ளையை பார்த்து கேட்டீங்க, உன் கோல் என்னடா, உன்னுடைய விஷன் என்ன, நீ என்னத்துக்கு படிக்க போகிற, படித்து நீ என்னவா மாறப்போகிற, என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. இது ஏதோ படிக்கிற காலத்தில் மாத்திரம் இல்லைங்க. ஒரு குடும்பஸ்தன் எல்லாம் இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொருக்குள்ளாக ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும், ஒரு வைராக்கிய மனசுக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த நாள் அளவும் தானியேல் சொல்கிறான், நான் ருசிகரமானதை நான் எடுப்பதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படி அது மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்னாடி உன்னை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து ஒருவரும் பேச முடியாது. அடா அவன் பிறந்தான் வளர்ந்தாங்க, ஏதோ வாழ்ந்தாம்பா போனாம்பா அப்படின்னு தான் பேசுவாங்க. எப்போ கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பாருங்கள், நல்லா படித்தான், ஒரு தீர்மானமாக இருந்தான், ஏழையாக இருந்தான். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனை கர்த்தர் உயர்த்தும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். அவனுக்குள்ளே அந்த தீர்மானத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவ்வளோ வைராக்கியமாக இருந்தான்பா. ஆலயத்துக்கு அவ்வளோ வைராக்கியமாக ஓடி வருவான், நேரத்துக்கு வந்துடுவான், ஒரு ஜெப கூட்டணும் வந்துடுவான், ஒரு ஆராதனையும் அவன் மிஸ் பண்ணதில்லை. அவ்வளோ வைராக்கியமாக இருப்பான் கிறிஸ்துக்குள்ளாக. இப்படி பேச வேண்டும் நம்மை குறித்து. அவனாப்பா எப்போயாவது வருவான், எப்போயாவது போவான், அப்படி இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த தானியேல் பாருங்கள், அந்த 3 வாரம் அளவு 21 நாளும் அவன் எதையும் என்ன பண்ணலை, ருசிகரமானதை தன்னுடைய வாய்க்குள்ளாக போக வைக்கலை. எந்த விதமான வாசனை திரவியத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு இருங்க. குடும்ப வாழ்க்கையில் தீர்மானம், வேலை ஸ்தலத்தில் தீர்மானம், பிஸ்னஸில் ஒரு தீர்மானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், இதெல்லாம் நீங்கள் எடுத்தால் தான் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்.
அல்லேலூயா. ஏதோ அப்படின்ற அந்த வாழ்க்கையே வேண்டாங்க. ஏதோ அப்படின்ற அந்த வாழ்க்கையை வேணாம். ஒரு தீர்மானம், ஒரு வைராக்கியத்தோடு கூட நில்லுங்க. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர், உனக்காக யாவும் செய்வார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் வைராக்கியமாய் ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் உமக்கென்று நாங்கள் வாழ, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த, இப்படி நாமத்தை நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் ஜெயங்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தானியேல் ஜெயங்கொண்டானே, ஆண்டவரே பெற்றுக்கொண்டானே, பதிலை பெற்றுக்கொண்டானே. நாங்களும் ஆண்டவரே ஒரு திருமணத்தோடு கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. வல்லமுள்ள கரத்துக்குள்ள முற்றிலும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் பலத்தும் பெரிதுமான காரியத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. விடுதலையோடு கூட நடத்துங்க. யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவருடைய தீர்மானத்திலே கர்த்தர் நீ இறங்கி ஆண்டவரை கிரியை நடப்பிக்க முடியாது செபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, நேற்று தினத்தில் வந்த ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்த தெய்வம் இன்னும் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து உயர்த்த வேண்டுமா அவருடைய ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ சமாதானம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன், சபைகளுக்காக செபிக்கிறேன், சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே அப்பா உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிற வறுமையாக்கிற இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.